அதனால நல்ல இடம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து உறங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். எத்தனையோ கதைகள், இலக்கியங்கள், பக்தி அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கதையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாம நாளைய தலைமுறையை பண்பற்றவர்களாக வளர்க்கணும். யாரும் சொல்லி பேச்சு கேட்கறதே இல்லை. 5 வயதுல புள்ள சொல்றேன், 5 வயதுல அவங்க அப்பா பத்தி, எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்க. 10 வயசானவன்னு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவன்னு சொல்றேன், அவங்க அம்மாட்ட போய் அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாதுன்றேன். அப்புறம் 20 வயசானவன தலையில் அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு விடுவோம் பண்ண. ஐயோ கடவுளை, அவங்க 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போறா, இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு தர்றாங்க. அப்புறம் 30 வயசான சொன்னாங்க, எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. நடக்குதா இல்லையா? அப்புறம் பாருங்க, மண்டையில முடி வெட்டிக்கிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. தம்பி